என்னடா காய் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் போகிற இடம் கிட்ஸானியா. அங்கே ஹாய்க்கு பதில் காய் தான் சொல்லணும். ஒவ்வொரு வேலைகளும் நான் எப்படி செய்கிறாங்கன்னு நாங்கள் செஞ்சு தெரிஞ்சுக்க போகிறோம். டிக்கெட்டை வாங்கிட்டு டேக் மாட்டிட்டு உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிற வேலை கொரியர் டெலிவரி. இதுதான் டிஎல்சி கம்பெனி. எப்படி டெலிவரி பண்ணோன்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. 3 பார்சல் கொடுத்து டெலிவரி பண்ண சொன்னாங்க. நாங்கள் சூப்பராக டெலிவரி பண்ணதுக்கப்புறம் 10 கிட்ஸானியா கரன்சி கொடுத்தாங்க. அடுத்து 5 சீசனில் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே எப்படி ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஹோட்டலில் ஃபயர் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். சீக்கிரம் போய் தண்ணியில் அழைச்சிட்டு ஃபயர் ஆஃப் பண்ணிட்டோம். ஃபயர் ஆஃப் பண்ணிட்டு ஹாப்பியாக ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அடுத்து நாங்கள் வந்திருக்க இடம் ஃபார்மசி. அங்கே எப்பெல்லாம் மருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு நாங்கள் செஞ்சு பார்த்தோம். நான் மருந்தில் சீக்கிரம் எடுத்து கொடுத்துட்டேன், அதனால எனக்கு 10 கரன்சி கொடுத்தாங்க. அடுத்து நாங்கள் போன இடம் ஆர்டிகல்ஸ். அங்கே எப்படி கண்ணை செக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே நாங்களும் ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கிட்டோம். எங்கள் கண்ணில் ஹெல்த்தியாக இருக்குது. அடுத்து நாங்கள் போனோம்னா மைக்ரோசாஃப்ட். அங்கே டேப்பில் 3D ஆட் பண்ணி பார்த்தோம். அடுத்து நாங்கள் போன இடம் தான் ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ். இங்கே ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸை நாங்களே டிசைன் பண்ணி சாப்பிட்டோம். அடுத்து நாங்கள் போன இடம் வாட்டர் ஃபில் பண்ணுற இடம். நம்ம குடிக்கிற பாட்டில் வாட்டரை எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இப்போ எனக்கு பிடிச்ச கிண்டர் சாக்லேட் நானே உருவாக்கி சாப்பிட போகிறேன். சாக்லேட் எப்படி பேக் பண்ணி வருது பாத்தீங்களா? அடுத்து எஃப்எம் ரேடியோ. எஃப்எம் ரேடியோவில் எப்படி சூப்பராக பேசுகிறோம் பாருங்க. கிளாப்லாம் பண்ணாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். அங்கே நாங்கள் தான் போலீஸ். நாங்கள் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு பாருங்க. அடுத்து தலபாத். இப்போ நாங்கள் ஃபுட் டெலிவரி பண்ண போகிறோம். அடுத்து ஜேர்னலிசம். அங்கே நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் பைலட்டில் ஆயிட்டோம். அடுத்து பிஸ்கட் எப்படி பேக் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம். இப்போ நாங்கள் டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு டென்டிஸ்ட் ஆகிட்டோம். லாஸ்ட்டாக வின்டர் லைட் ஷோ பார்த்துட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். கிட்ஸானியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லை எது பிடிச்சிருந்தோ கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.